ஒவ்வொரு இடத்துலையுமே நான் வந்து அம்மா மிஸ் பண்ணுவேன். இன்றைக்கி காலைல கிளம்பும்போது கூட நான் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு பேக் பண்ணி அப்பாட்ட கொடுத்துட்டு தான் வரேன். வேறு ஆப்ஷனே இல்லை. நான் போய் திரும்ப பிக்கப் பண்ணணும், போய் பிக்கப் பண்ணணும். ஆனால் இதுவே எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நான் அதை பற்றி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அம்மா சாப்பாடு கொடுத்துருவாங்க, அவங்க பிக்கப் பண்ணிவிடுவாங்க, கூப்பிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் கேரே பண்ணிக்க வேண்டாம். அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, அந்த 2022, 2023 பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக பசங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அம்மாவே ஃபுல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. எங்களுக்கு சாப்பாடு டைம் கரெக்டாக வந்து இறங்கிடும். நைட்டு தூங்கும்போது சாப்பாடு கரெக்டாக கொடுத்துருவாங்க. எங்கள் ஒர்க்கின் அது எஞ்சுக்கிறது, ஸ்கிரிப்ட் எடுத்து, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, போடுறது, இப்படி தான் போயிடுச்சு. பசங்க ஃபுல்லாக அம்மா பார்த்துட்டுட்டாங்க. இப்போது அம்மா இல்லைன்ற பட்சத்தில் நாங்களே ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, இதுக்கு நடுவில் வீடியோவும் எடுத்துக்கிட்டு, அவங்கள போய் டெய்லி பிக்கப் பண்ணுறது, கூப்பிட்டு வரது எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். இப்போ தான் பண்ணுறோமா. ஸோ ஒவ்வொருத்தையுமே நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னென்னா சம்பாதிக்காமல் ஒரு டைமில் அம்மா இருந்துட்டாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருந்துட்டாங்க. நாங்களாம் சம்பாதிக்கிறேன். எங்கள் அம்மா என்னால் ஃபாரின் கூட்டு போக முடியும், அமெரிக்கா, ரஷ்யா எங்கே வேணால் கூட்டு போக முடியும் இப்போ எனக்கு சுச்சுவேஷனில். ஆனால் என்னால் கூட்டு போக முடியாது. இப்போ என் கூட அவங்க இல்லைன்றது வந்து மறக்கவே முடியல. அப்பா வந்து என்ன தான் இருந்தாலும் அவர் வெளில வர பர்சன் கிடையாது, வீட்டில் இருக்க பர்சன் தான். அவர் அப்படியே இருந்த பர்சன்னு நம்மளால் அவரை மாற்றவே முடியாது. அது இயற்கையாக முடிஞ்சிச்சு. ஆனால் அம்மா வந்து என்னுடைய வைப்பில் கரெக்டாக இருப்பாங்க. கோவா கூட்டா கோவா வந்தாங்க, எங்கே வந்தாலும் என் கூட ஜாலியாக இருப்பாங்க.